வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வணக்கம், நான் முத்தம்மா. இன்றைக்கி நம்ம பேச போகிறது குட்டி ஸ்டோரிஸ் வரிசையில் ஒரு கதை. ஒரு கருப்பண்ணசாமியை பற்றி, அவர் எப்படி வந்தார் என்னங்கிறத பற்றி ஒரு கதை. இப்போ நம்ம மதுரை மாவட்டத்தில் மேலூர் பக்கத்தில் அழகர் கோயில் அப்படின்னு ஒரு பிரசித்தமான ஒரு ஸ்தலம் இருக்குது. அது வைணவ பக்தர்களுக்கு ரொம்ப முக்கியமானது. 108 திவ்ய தேசத்தில் அதுவும் ஒன்று, ஆழ்வார்களால் பாடப்பட்டது. இதில் நமக்கு அழகர் அப்படின்னா, நமக்கு மற்றவங்க எல்லாம் தெரிகிறத விட நமக்கு எது மெயினாக தெரியும் அப்படின்னா, சித்திரை திருவிழாவில் மீனாட்சி திருக்கல்யாணத்தோட அழகர் ஆற்றுல இறங்கி வருவார். அண்ணன் சீர் கொடுக்கறதுக்காக, தங்கச்சிக்கு கொடுக்கறதுக்காக அவர் வருவார். அதான் அந்த கள்ளழகர் ஆற்றுல இறங்குறதுன்னு சொல்லி ரொம்ப பிரசித்தமாக அது செஞ்சிகிட்ருக்காங்க. அதுதான் நமக்கு அழகர் கோயிலை பற்றி சாதாரணமாக எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். இந்த அழகர் கோயில் ரொம்ப பிரசித்தமானது. அந்த மூலஸ்தான சுவாமி பரமசுவாமி அப்படின்னு பேர். ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக அதில் இருக்கார் அவர். இந்த கோயிலில் உக்கிர நரசிம்மரும் இருக்கார். அது போக இதுக்கு காவல் தெய்வமாக கருப்பண்ணசுவாமி அப்படிங்கிறவர் இருக்கார். இந்த கருப்பண்ணசுவாமியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த அழகர் கோயில் மலைக்கு கிட்ட தான் இருக்குது. மலை மேலே கொஞ்சம் தூரம் ஒரு 2 கிலோமீட்டர் வரைக்கும் போனால் பழமுதிர்ச்சோலை அப்படின்னு ஒரு ஸ்தலம் இருக்குது. அது முருகனோட அறுபடை வீட்டில் ஒன்று. அது கொஞ்சம் பக்கத்தில் நூபுரகங்கை அப்படின்னு ஒரு ஊற்று ஒரு இது இருக்குது. அது அழகர் கோயில் சாமிக்கு அதுதான் அபிஷேக தீர்த்தம். மரம் விருட்சம் சந்தன மரம், கோயில் ஸ்தல விருட்சம். இப்போ நம்ம கருப்பண்ணசாமியை பற்றி பார்ப்போம். கோயிலில் கருப்பண்ணசாமி எப்படி இருக்காருன்னா, ராஜகோபுர வாசலை மூடியிருக்காங்க. மூடி அதை ஒரு கதவை வச்சு மூடிட்டு ஒரு சந்தனத்தில் காப்பு போட்டிருக்காங்க. சந்தனத்தை நிறைய ஊற்றி கதவு பூரா சந்தனம். அதுக்கு மேலே ஒரு நிலமாலை, நல்ல பெரிய நிலமாலை. முன்னால் இந்த ஒரு பெரிய அருவாள் இதே இருக்கும். மற்றபடி இந்த கருப்பண்ணசாமிக்கு உருவம் கிடையாது. வழக்கமாக நம்ம ஒரு சிவந்த கண்ணும் ஒரு முறுக்கண மீசையுமா ஒரு ஆக்ரோஷமாக உட்காந்துருப்பார், குதிரை மேலே இருப்பார், இல்லைன்னா அறுவாளை வச்சுட்டு இருக்கிற மாதிரி உருவம் இருக்கும். இதில் அவருக்கு உருவம் கிடையாது. இந்த கதவை தான் அவங்க வழிபடுதாங்க. இந்த கதவு நமக்கு இது எப்படி வந்தார் வருங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு கதவு. இந்த பெருமாள் அழகர் அப்படின்னு சொல்லுவோம். அழகர்னால் அவ்வளவு அழகாக இருக்கும். அதில் அந்த உற்சவ மூர்த்தியை பார்த்தா தங்கத்தில் இந்த அபரஞ்சி தங்கம்னு சொல்லுவாங்க, தங்கத்திலே ஒசந்தது. அந்த தங்கத்தில் தான் அந்த விக்கிரகத்தை செஞ்சுருப்பாங்க. அதில் ஜொலிப்பார், அவ்வளோ கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் அவரை பார்க்கறதுக்கு. இந்த பெருமாள் விக்கிரகத்தை மலையாளத்துலேருந்து கேரளாலேருந்து வந்த ஒரு ராஜா பார்த்துட்டு அதை நம்ம நாட்டுக்கு கொண்டு போயிடணும் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டு அவர் அதுக்கு முயற்சி எடுக்கும்போது பார்த்தா அழகர் கோயில் பயங்கர பாதுகாப்பில் இருக்குது. ஏன்னா அழகருக்கு ஏகப்பட்ட பணம், அவர் உருவத்துக்கு மேற்பட்ட நகைகள் உண்டும்பாங்க. அவ்வளவு நகை, அவ்வளவு பொக்கிஷம், பெரிய பணக்கார சாமி. அப்போது அதை அவரால் எடுக்க முடியல. சரின்னு சொல்லிவிட்டு இவர் போயிடுவார் அவரோட நாட்டுக்கு. போயிட்டு கேரளாவில் மாந்திரிகம் அதிகம். இந்த மந்திரவாதிகளை கூப்பிட்டு ஒரு 18 பேர் கூப்பிட்டு அவர்கிட்ட நீ போய் மதுரைக்கு பக்கத்தில் அழகர் கோயில் இருக்குது, அங்கே போய் அந்த சுவாமியை நீங்கள் கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பொறுப்பை ஒப்படைக்காங்க. உடனே அவங்களும் சரி அப்படின்ட்டு 18 பேர் வராங்க. அவங்களுக்கு பின்னாடியே வெள்ளை குதிரை மேலே ஏறி கருப்பசாமியும் வராரு. கருப்பசாமி கேரளாவோட காவல் தெய்வம், அவரும் வராரு. எல்லாரும் நேர அழகர் கோயிலுக்கு வந்தாச்சு. வந்துட்டு பார்க்காங்க, அழகரை பார்த்த உடனேயே
இவர் கருப்பசாமி வந்து அப்படியே மயங்கி நின்றுதார், அசந்து போய் நின்றுதார். நினைவே இல்லை அவருக்கு. ஆனால் அந்த 18 பேரும் அழகரை கடத்திட்டு போகணுங்கிறது ஒன்று, கொள்ளையடிக்கணும், எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கொள்ளையடிக்கணும் அப்படிங்கிற நினப்பில் அவங்க வராங்க. வந்து என்ன பண்ணுதாங்கன்னா, ஒரு மந்திரியத்தில் சிறந்தவங்கிறதுனால ஒரு மை வச்சுருக்காங்க. அந்த மையை எடுத்து இவங்க கண் எமை மேலே பூசிடுதாங்க. பூசிட்டாங்கன்னா அவங்க வந்து மற்றவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. இவங்க அங்கே வந்து இருந்து கோயிலில் வந்து இருந்துக்கிட்டு அழகரோட சக்தியை குறைக்கிறதுக்குள்ள வேலையை பண்ண ஆரம்பிக்காங்க. அப்போது அழகர் என்ன பண்ணுறாரு, அன்றைக்கி ராத்திரி கோயில் பட்டரோட கனவுல போய் இந்த மாதிரி 18 பேர் வந்திருக்காங்க, மையை பூசிக்கிட்டு வந்து உட்காந்துருக்காங்க, என் சக்தியை குறைக்காங்க, இங்கேருந்து திருடிட்டு போக முயற்சி பண்ணுதாங்க அப்படின்னு அவர் சொல்லிடுவார். சொன்ன உடனே இந்த பட்டர்கள்லாம் சேர்ந்து யோசிச்சுட்டு மறுநாள் பிரசாதத்துக்கு பொங்கல் செய்வாங்க. பொங்கலில் வந்து அளவுக்கு மீறி மிளகை போட்டுருவாங்க. போட்டு நெய்யெல்லாம் ஊற்றி கமகமன்னு வாசத்தோடு கொண்டு வந்து சாமி முன்னால் வச்சுருவாங்க. இந்த மந்திரவாதிகளுக்கு அந்த வாசம் அவங்கள இழுக்கும். ஒன்று ஆசைப்பட்டு பொங்கலை சாப்பிடுவாங்க 18 பேரும். சாப்பிட்ட உடனே பார்த்தா அவங்களோட அந்த ரொம்ப காரம் தாங்காமல் உடம்பெல்லாம் வேர்க்கு, கண்ணிலேருந்து கண்ணீராக வடியுது. இப்படி வந்த உடனே இந்த வேர்வேலையும் கண்ணீர்லேயுமா அந்த மை வந்து கரைய ஆரம்பித்த உடனே இவங்க உருவம் வெளியே தெரியுது. தெரிஞ்ச உடனே இந்த பற்றுமாறு அவங்கள பிடிச்சி அடிக்க போகிறாங்க. அதுக்குள்ளே மக்களுக்கும் தகவல் தெரிஞ்சு மக்களும் வந்துடுறாங்க. எல்லாருமா சேர்ந்து இந்த 18 பேரையும் அடித்து கொண்டுருந்தாங்க. கொண்டுட்டு என்ன பண்ணுதாங்கன்னா, ஒரு களிமண்ணிலேயே ஒரு படி செய்தாங்க. படி செஞ்சு ஒன்று மேலே ஒன்றா ஒவ்வொரு படியிலையும் ஒரு மந்திரவாதியை போட்டு புதைச்சிருந்தாங்க. புதைச்சி 18 பேரையும் அதில் பதிச்சு வச்சுருந்தாங்க. பதிச்சு வச்ச உடனே அழகர் வந்து அதுக்கப்புறம் இவருக்கு கருப்பண்ணசாமிக்கு காட்சி கொடுப்பார். காட்சி கொடுத்து நீ தான் இனிமேல் எனக்கு காவல் தெய்வம், இந்த கோயிலும் மலை எல்லாம் ஓம் பொறுப்பு, நீ இதை இருந்து இங்கே பார்த்துக்கோ அப்படின்னு அவர் சொல்லிடுவார். சொன்ன உடனே கருப்பண்ணசாமியும் சரின்னு சொல்லிடுவார். சொல்லிவிட்டு அங்கே இருக்கார். அப்போ அவர் என்ன சொல்லுவார், இந்த 18 பேரும் மந்திரவாதிகள், அதனால் இவங்க வந்து இங்கே திடீர்னு உயிர் பெற்று திரும்ப பிரச்சனை வரலாம். அதனால் இந்த 18 படிகளுக்கும் மேலே நான் இருக்கேன், என்னை மீறி அவங்க எழும்ப முடியாது அப்படின்னு சொல்லி 18 படிகளுக்கு மேலே அவர் இருக்கார். அதுதான் 18ஆம் படி கருப்பன் அப்படின்னு பேர் வச்சுட்டு, அந்த இவ்வளவு பேரும் ஒரு துர்மரணம் நடந்ததுனால, இது ராஜகோபுரம் பக்கத்தில் இதெல்லாம் நடந்ததுனால அந்த ராஜகோபுரத்துக்கு வழியாக மக்கள் போக பயப்படுதாங்க. பட்டரும் பயப்படுதார். அப்போ என்ன பண்ணுறாங்க, ராஜகோபுர கதவை சாத்திடுறாங்க. சாத்திட்டு அதைத்தான் நம்ம இன்றைக்கி கருப்பனாக வச்சு நம்ம கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு பின்னாடி 18 படி, அதில் கருப்பன் இருக்கார். இவங்க இதை சாத்தி நல்ல இது பண்ணி சந்தனம்லாம் சாத்தி பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிலமாலை அது செய்கிறது, அருவாள், பெரிய அருவாள் அதை வச்சுருக்காங்க. பிறகு அந்த வடக்கு வாயிலை இடித்து அதில் ஒரு வாசலை உருவாக்கி அதன் வழியாக தான் இன்னைய வரைக்கும் நம்ம கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கோம். அப்போ இவர் அழகர் சும்மா சொன்னது சும்மா சொல்லலை, எல்லா பொறுப்பும் உனக்கு தான் அப்படின்றதார். இவர் அழகரே கோயில் நட சாத்தும் போது சாத்தி கோயிலுக்கு சாவியை கொண்டு வந்து கருப்பண்ணசாமி சந்நிதியில் வச்சு கும்பிட்டு போயிடுவாங்க. அப்புறம் காலையில் திரும்ப வந்து அவரை கும்பிட்டு அவர்கிட்ட தான் சாவி வாங்கிட்டு போகிறதா ஐதீகம். அன்னன்னைக்கு கணக்கை அவர்கிட்ட ஒப்படைக்கணும். அது போக கோயிலேருந்து எது வெளியே போகிறதா இருந்தாலும் அவர்கிட்ட சொல்லிட்டு தான் போகணும். அழகரே என்ன செய்வார்னா, சித்திரை திருவிழாவுக்கு அவர் ஆற்றுல இறங்கிறதுக்கு போவார். போகிறதுக்கு முன்னாடி வந்து கருப்பண்ணசாமி சந்நிதியில் நின்று பர்மிஷன் கேட்பார், நான் போகிறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் என்னென்ன நகையெல்லாம் இருக்குது, அவர் என்ன அலங்காரத்தில் போகிறாரு அப்படிங்கிறத, என்னென்ன கொண்டு போகிறாரு அப்படிங்கிறத சொல்லணும் அவர்கிட்ட. அப்போ அது வந்து இன்றைக்கி எப்படி நடக்குன்னா, இந்த பட்டர்கள் வந்து ஒரு பெரிய லிஸ்ட்டு போட்டு அவர் என்னென்ன நகை போட்டிருக்காரு, என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி அதை பூரா அவர்கிட்ட வந்து வாய் விட்டு வாசிப்பாங்க. வாசித்து அவர் பாதத்தில் அந்த இதை வச்சுட்டு போவாங்க. அப்புறம் அங்கே வெளியே போய் அங்கே வேலை முடிஞ்சிட்டு திரும்ப வரும்போது இவர் அழகர் வந்து நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் அவர் திரும்ப போட்டிருக்க லிஸ்ட்டு பூரா சொல்லுவார். சொல்லி அந்த முந்தின லிஸ்ட்டும் இதுவும் சரியாக இருக்கான்னு சரி பார்ப்பாங்க. பார்த்துட்டு தான் அழகர் உள்ளே போக முடியும்.
அவர்கிட்ட பெர்மிஷன் இல்லாமல் உள்ளே போக முடியாது. அவர்கிட்ட கணக்கை ஒப்படைச்சிட்டு தான் அவங்க உள்ளே போகணும். அப்படி தான் இன்னைய வரைக்கும் அந்த கோயிலில் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் கருப்பண்ணசாமி வந்து பட்டரோட கனவுல போய் சொன்னாராம், எனக்கு ராத்திரி நீங்கள் வந்து அழகருக்கு என்ன நைவேத்தியம் பண்ணுறீங்களோ அதை எனக்கும் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். அன்னையிலேருந்து இன்னைய வரைக்கும் அவருக்கு அழகருக்கு ராத்திரி பிரசாதம் படைக்கும்போது இவருக்கும் கருப்பண்ணசாமிக்கும் அதே இதை படைக்கிறாங்க அப்படின்னு ஒரு வரலாறு இருக்குது. இப்படி கருப்பண்ணசாமி இங்கே வந்து இங்கே நிலை பெற்றார். எல்லா கணக்கு வழக்குகளும் அவர்கிட்ட இருக்குது. நூபுரகங்கையிலேருந்து தீர்த்தம் அழகருக்கு அபிஷேகம் பண்ண தீர்த்தம் கொண்டு வருவாங்க. தீர்த்தத்தை கொண்டு வந்து கருப்பண்ணசாமி பாதத்தில் வைக்கணும். வச்சு நாங்கள் நல்ல சாஸ்திரமாக சம்பிரதாயமாக நல்ல துப்புரவாக கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லி வேண்டணும். வேண்டிட்டு தான் அதை எடுத்துகிட்டு போகணும். அவன் சந்நிதியில் பொய் சொல்ல முடியாது, யாரும் கிட்ட வர முடியாது அப்படிங்கிறது ஒரு இது. அது போக என்னென்னா சுற்றுப்பட்ட மக்கள் அவங்க எல்லாரும் அவங்களுக்கு குறை இருந்தால் வந்து கேட்குறது, பஞ்சாயத்து பிரச்சனைகளை வந்து தகராறு தீர்க்கிறதுக்கு வந்து பேசுகிறது, பேசி இவர் கருப்பன் என்ன உத்தரவு கொடுக்காரு அப்படின்னு பார்த்து அதன்படி நடப்பாங்க. அவர் வார்த்தைக்கு எதிர்வார்த்தை கிடையாது. பகுதி மக்களுக்கு அதே மாதிரி வந்துட்டு இப்போ அழகர் கோயிலையும் மலையையும் பார்த்துக்கிட்ட கருப்பன் போக போக பாண்டிய நாட்டு மக்கள், நம்ம அழகர் கோயில் மக்கள் மட்டும் இல்லாமல் பாண்டிய நாட்டு மக்கள் அவங்க அரச குடும்பத்து வரைக்கும் காவலராக மாறிட்டார். அது போக பக்கத்தில் உள்ள விளைநிலங்களில் வயல்களில் உழுது பயிரிட போகும்போது ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் ஒரு கோபுரம் மாதிரி ஒரு வேலி மாதிரி போடுவாங்க. அதுக்குள்ளே விளையிற விளைச்சல் என்ன மகசூல் கிடைக்கோ அது அழகருக்கு அப்படின்னு நேர்ந்துருவாங்க. அதுக்குள்ளே கிடைக்கிறத எடுத்து அப்படியே கொண்டு வந்து கோயிலுக்கு கொடுத்துருவாங்க. அதை வச்சு தான் இன்றைக்கி வரைக்கும் பிரசாதம் போடுறாங்க. இப்போ நமக்கு திருப்பதி லட்டு, பழனி பஞ்சாமிர்தம் மாதிரி அழகர் கோயிலில் வந்து ஒரு தோசை செய்வாங்க. எல்லா தானியங்களும் போட்டு நிறைய நெய் ஊற்றி ஒரு பெரிய இந்த செம்பு பாத்திரம், பெரிய செம்பில் கல் மாதிரி ஒரு பெரிய இது வச்சு அதில் தோசை ஊற்றுவாங்க. ஊற்றி அதுதான் அழகருக்கு நைவேத்தியம். போகிற பக்தர்களுக்கும் அந்த நைவேத்தியம் கிடைக்கும். இப்படியாக அழகரும் கருப்பண்ணசாமியும் இதில் வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி முன்னால் உள்ளது அந்த காலத்தில் என்னென்னு பார்த்தா 1608 வரைக்கும் இந்த கருப்பசாமி இது வந்து கிடையாது. அதை பற்றி எந்த இடத்துலையும் எந்த பதிவும் கிடையாது. 1608 வரைக்கும் அழகர் கோயில் இதில் வந்து கருப்பண்ணசாமின்னு ஒருத்தர் கிடையாது. அதுக்கு ஒரு 100 வருஷம் கழித்து தான் 18 படி கருப்பன் அப்படின்னு ஒரு இடத்துல ஒரு பதிவு கிடைக்கி. 1608க்கு 100 வருஷம் கழிச்சு ஒரு பதிவு அப்போ தான் கிடைக்கும். அதில் தான் இந்த கதைகள் எல்லாமே வந்திருக்கு. அப்போது அவர் வந்து கேரளாலேருந்து ஒரு ராஜா வந்து இங்கே வந்து திருடிட்டு போகணும் அப்படின்னா இங்கே உள்ள அரசாங்கம் வந்து வலுவில்லாமல் இருந்திருக்கணும். சொக்கநாதர்னு ஒருத்தர் ஒரு மன்னர் ஆண்டுகிட்டு இருந்தார். அவர் ஆட்சி வலுவில்லாமல் இருந்தது. அந்த நேரத்தில் இது நடந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு கதை இருக்குது. அப்படி இருக்கலாம் அப்படின்னு ஒரு வரலாற்று பதிவு ஒன்று இருக்குது. இந்த நேரத்தில் இப்படி நடந்திருக்க சான்ஸ் இருக்குது. இல்லைன்னா அரசாங்கம் வலுவாக இருந்தால் வேறு நாட்கள் இங்கே வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 18 படிகளோடு என்னன்னு சொன்னால் மக்கள் வந்து உள்ளே போக வர பயப்படுதாங்க. எதுவும் தெய்வமே உள்ளே போகல அது வழியாக அப்படிங்கும்போது மக்கள் எப்படி போவாங்க? அதனால் அதை அடைச்சி வச்சுருக்காங்க. ஆனால் வருஷத்துக்கு ஒரு நாள் மட்டும் அந்த கதவை திறப்பாங்க. கருப்பனுக்கு ஒரு நெய்வேத்தியம் பண்ணுவாங்க. தனியாக திறந்து எல்லா பூசையும் பண்ணுவாங்க. அன்றைக்கி அந்த கதவு வந்து திறக்கிற அன்னைக்கு பார்த்தா பொதுமக்கள் யாரும் அனுமதிக்கப்பட மாட்டாங்க. எல்லாம் வச்சு 18 படியிலையும் விளக்கேற்றி வச்சு தேங்காய் பழம் எல்லாம் ஒவ்வொரு படிக்கும் வச்சு கருப்பனுக்கும் இது பண்ணி அலங்காரம் பண்ணி எல்லாம் செய்வாங்க. அந்த படிக்கு 2 பக்கமும் கருப்பன் வந்து குதிரை மேலே இருக்க மாதிரி ஒரு மலர்கள்னால அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. சந்தனம் வந்து அந்த ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே தான் முடிஞ்சிடும். 5 நிமிஷம் தான் அந்த கதவு திறந்துருக்கும். 5 நிமிஷத்துக்குள்ளே அந்த சந்தனம் பூரா சாத்தி எல்லாம் பண்ணி பொட்டு வச்சு புது மாலை போட்டு உடனே கதவு சாத்திடுவாங்க. அந்த கதவு சாத்துறதுக்கு முன்னாடி பெருமாளோட ஆயுதமான சக்கரத்தாழ்வார் மட்டும் அதுக்குள்ளே போயிட்டு வருவார். ஏன்னா நமக்கு பயம் கிடையாது, அவரோட கட்டுப்பாட்டுக்காக வச்சுருக்கோம். அவரோட சக்கரம் வந்து உள்ளே போயிட்டு வருது
அப்படின்னு பெருமாளோட கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் அது இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்காக சக்கரத்தாழ்வார் மட்டும் உள்ளே போயிட்டு வெளியே வருவார். வந்த உடனே 5 நிமிஷத்தில் நட சாத்திடுவாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அது மாதிரி நடக்கும். இதில் நம்ம கோயிலுக்கு நேர்த்தி கடன் எல்லாம் செய்யலாம். கருப்பசாமிக்கு நேர்ந்துக்கிட்டுறவங்க சந்தனம் காப்பு சாத்துறேன்னு நேர்ந்துக்கிடலாம். நேர்ந்துக்கிட்டோன்னா நிறைய சந்தனம் வாங்கி சாத்தலாம். நில மாலை போடுதேன்னு நேர்ந்துக்கிடலாம். ஏன்னா அந்த கதவுக்கு ஒரு பெரிய நில மாலை போடுவாங்க, அது போடுதேன்னு நேர்ந்துக்கிடலாம். அப்புறம் அருவாள் வாங்கி வைக்கன்னு நேர்ந்துக்கிடலாம். இந்த மாதிரி நேர்ந்து செய்யும்போது நமக்கு தேவையான பலனை அவர் கொடுப்பாரு அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கை நமக்கு இருந்துக்கிட்டு இருக்கு. ஒரு பெரிய தெய்வம் கருப்பசாமி சிறு தெய்வம். பெரிய தெய்வங்கள் சிவன், விஷ்ணு, பிரம்மா அந்த மாதிரி தெய்வங்கள் இருக்கிற இதில் எப்படி ஒரு சிறு தெய்வம் ஆட்சி பண்ணுது, அவரை எப்படி இவர் காவல் காக்காரு அப்படின்னு ஒரு இது உண்டு. கேட்பாங்க, யாருமே கேட்குறது தான். அது என்னன்னா, இந்த கருப்பசாமியும் பெருமாளோட ஒரு அவதாரம் தான். ஏன்னா கிருஷ்ணன் கருப்பு, காரி அப்படின்னு அப்போ அந்த நேரத்தில் நிறைய பேர் உண்டு. கருப்பு அப்படின்னு ஒரு பேர் உண்டு. கிருஷ்ணரோட அவதாரம் தான் இந்த கருப்பசாமி. அதனால தான் பெருமாளோட முக்கியமான ஒரு கோயிலில் இவர் காவல் தெய்வமாக இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் நாம் ஒரு ஒரு பவரான ஒரு தெய்வம். அந்த பவரான தெய்வத்தை நம்மளும் நினச்சி வேண்டி நம்ம பலன் பெறணும். நாமளும் எல்லோரும் ஒரு தடவை அந்த அழகர் கோயிலுக்கு போயிட்டு கருப்பசாமி அழகர் அந்த அவரோட உற்சவ மூர்த்தி, அபரஞ்சி தங்கத்தில் செய்யப்பட்ட ஒரு உற்சவ மூர்த்தி எல்லாத்தையுமே நம்மளும் பார்த்துட்டு அந்த நூபுர கங்கை தீர்த்தத்தையும் நீராடிட்டு வரணும். இந்த கோயிலுக்குள்ளேயே ஒரு உக்கர நரசிம்மர் இருக்கார், அவரையும் நம்ம தரிசிச்சுட்டு வரணும். இது எல்லாத்துக்கும் கிடைக்கணும்னு கேட்டுக்கிட்டு இன்றைய பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளம்.